students, good morning to all. இன்னைக்கு நம்ம பைத்தான்ல class 13th session தான் பார்க்க போறோம். Come students, let me start the class. Topics covered: membership operators, identity operators. Membership operatorsல in, not in. Identity operatorsல is, not is. First, membership operators அப்படினா என்னன்னு பார்க்கலாங்களா? Python's membership operators test for membership in a sequence such as strings, list or tuples. அதாவது இந்த membership operator அப்படின்றது எதுல நம்ம யூஸ் பண்றோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா list, tuples, strings இந்த மாதிரி சீக்வென்ஸ் வேல்யூஸ் கொடுத்திருக்க கூடிய இடத்துல தான் வந்து நம்ம மெம்பர்ஷிப் ஆபரேட்டர்ஸ் வந்து யூஸ் பண்ணுவோம். எதுக்காக அப்படின்னு பார்த்தோம்னா அந்த ஸ்பெசிபிக் மெம்பர்ஷிப் வேரியபிளோ இல்ல நம்ம கொடுக்கக்கூடிய ஸ்ட்ரிங்கோ அந்த ஸ்பெசிபிக் சீக்வென்ஸ்ல இருக்கா அப்படின்றத நம்ம செக் பண்றதுக்காக தான் இந்த மெம்பர்ஷிப் ஆபரேட்டர்ஸ் நம்ம யூஸ் பண்றோம். மெம்பர்ஷிப் ஆபரேட்டர்ஸ் are used to test if a sequence is presented in an object. So இந்த membership operator அப்படின்றது எதுக்காக யூஸ் ஆகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு sequence of values இருக்கக்கூடிய இடத்துல அந்த specific value இருக்குதா அப்படின்றத டெஸ்ட் பண்றதுக்காக தான். சரிங்களா? operator, description, example. So யூஸ் பண்ணக்கூடிய operator என்னன்னு பாத்தீங்கன்னா in, அதனுடைய description returns true if a sequence with the specified value is present in the object. அதாவது நம்ம sequence of values கொடுத்திருக்கக்கூடிய இடத்துல ஒரு specific number வந்து அந்த sequenceல இருந்தது அப்படின்னா நமக்கான ரிசல்ட் வந்து ட்ரூன்னு காட்டும். சரிங்களா? அதான் எக்ஸாம்பிள் என்ன கொடுத்திருக்காங்க அப்படின்னா x in y அப்படின்னு கொடுத்திருக்காங்க. சரிங்களா? நெக்ஸ்ட் not in returns true if a sequence with the specified value is not present in the object. அதாவது ஒரு sequence of valuesல நம்ம ரெப்ரசன்ட் பண்ண வேல்யூ இல்ல அப்படின்னும் போது அதோட ரிசல்ட் வந்து ட்ரூ அப்படின்னு காட்டும். என்ன ரீசன்னா நம்ம not in ஆபரேட்டரை யூஸ் பண்ணிருக்கிறதுனால. சரிங்களா? சோ எக்ஸாம்பிள் என்னன்னு பாத்தீங்கன்னா x not in y. சோ இதோட ரிசல்ட் என்னன்னு பிரிண்ட் ஆகும்னா ட்ரூன்னு பிரிண்ட் ஆகும். சரிங்களா? இத நம்ம ப்ரோக்ராம்ல ரன் பண்ணி பார்த்துடலாங்களா? சோ ப்ரோக்ராம் பாருங்க. x equal to apple, banana அப்படின்னு வந்து நம்ம ஒரு லிஸ்ட் கிரியேட் பண்ணிருக்கோம். print banana in x. அதாவது xன்ற வேரியபிள்ல நம்ம ரெண்டு வேல்யூஸ் அசைன் பண்ணிருக்கோம். இதுல x வேரியபிள்ல பனானான்ற வேல்யூ இருக்கா, அந்த ஸ்ட்ரிங் இருக்கான்னு செக் பண்றோம். returns true because a sequence with the value banana is in the list. so இதனுடைய ரிசல்ட் என்னன்னு பிரிண்ட் ஆகும்னா நமக்கு ட்ரூன்னு காட்டும். என்ன ரீசன் அப்படின்னா இந்த சீக்வென்ஸ் ஆஃப் லிஸ்ட்ல நம்ம கொடுத்திருக்க கூடிய இந்த பனானா அப்படின்ற வேல்யூ வந்து இருக்கிறதுனால ட்ரூ நமக்கு அவுட்புட்ல பிரிண்ட் ஆகி காட்டும். சரிங்களா? இத நம்ம VS கோட்ல ரன் பண்ணி பார்த்துடலாங்களா? டெஸ்க்டாப் குள்ள போயிடுறேன். டெஸ்க்டாப்ல VS கோட கிளிக் பண்ணிக்கோங்க. VS கோட்ல ஃபைல் போயிட்டு நியூ ஃபைல் கொடுத்துக்கோங்க. நியூ ஃபைல்ல பைத்தான் ஃபைல் பைத்தானை கிளிக் பண்ணிக்கோங்க. சோ நமக்கு நியூ பேஜ் ஓபன் ஆயிடுச்சுங்களா? இதுல நம்ம ப்ரோக்ராம்கான கோடிங்ஸை டைப் பண்ணிடலாங்களா? ப்ரோக்ராம்கான கோடிங்கை டைப் பண்ணியாச்சு. இப்போ ஃபைல் போயிட்டு சேவ் கிளிக் பண்ணிக்கோங்க. இதுல உங்களுடைய ஃபைல் நேம் கொடுத்துட்டு .py எக்ஸ்டென்ஷன் கொடுத்து உங்களுடைய ஃபைலை சேவ் பண்ணிக்கோங்க. ரைட் சைட் கார்னர் இருக்கக்கூடிய ரன் கோட கிளிக் பண்ணிக்கோங்க. சோ ரிசல்ட் பாருங்க நமக்கு ட்ரூன்னு காட்டுதுங்களா? இப்போ நெக்ஸ்ட் கண்டிஷன் பார்க்கலாங்களா? செகண்ட் ஒன் not in x equal to apple, banana. print pineapple not in x. returns true because a sequence with the value pineapple is not in the list. so நம்ம கொடுத்திருக்க கூடிய இந்த லிஸ்ட்ல நம்ம பிரிண்ட்ல என்ன வேல்யூ கொடுத்திருக்கோமோ அது இருக்குதான்னு செக் பண்ணி பார்க்கிறோம்.
சோ பைனாப்பிள்ன்றது நம்ம ரெப்ரசன்ட் பண்ண லிஸ்ட்ல இல்ல அப்படின்றதுனால நம்மளுடைய கண்டிஷன் என்னன்னா நாட் இன், நம்ம கொடுத்திருக்க வேல்யூ வந்து சீக்வன்ஸ் ஆஃப் வேல்யூஸ்ல இல்ல அப்படின்னும் போது நமக்கு ட்ரூன்னு பிரிண்ட் ஆகும் இல்லையா, அதனால இதோட ரிசல்ட் வந்து ட்ரூன்னு காட்டும். சரிங்களா, இதை நம்ம விஎஸ் கோட்ல ரன் பண்ணி பார்த்துடலாங்களா. டெஸ்க்டாப் குள்ள போயிடலாம். டெஸ்க்டாப்ல விஎஸ் கோட கிளிக் பண்ணிக்கோங்க. விஎஸ் கோட்ல ஃபைல் போயிட்டு நியூ ஃபைல் கிளிக் பண்ணிக்கோங்க. இதுல பைத்தான் ஃபைல் பைத்தான கிளிக் பண்ணிக்கோங்க. சோ இந்த நியூ பேஜ்ல உங்களுடைய கோடிங்ஸை டைப் பண்ணிக்கோங்க. கோடிங்ஸை டைப் பண்ணியாச்சு. அடுத்தது ஃபைல் போயிட்டு சேவ் கிளிக் பண்ணிக்கோங்க. ரைட் சைட் கார்னர் இருக்கக்கூடிய ரன் கோட கிளிக் பண்ணிக்கோங்க. சோ நமக்கு ரிசல்ட் பாருங்க ட்ரூன்னு காட்டுதுங்களா. இப்ப நெக்ஸ்ட் கண்டிஷன் பார்த்துடலாங்களா. நெக்ஸ்ட் ஐடென்டிட்டி ஆப்பரேட்டர்ஸ். Identity operators are used to compare the objects not if they are equal but if they are actually the same object with the same memory location. அதாவது ஐடென்டிட்டி ஆப்பரேட்டர்ஸ் அப்படின்றது எதுக்காக யூஸ் ஆகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா ரெண்டு வேல்யூஸோட மெமரி லொகேஷனை செக் பண்ணிட்டு ரெண்டும் ட்ரூவா இருந்தா ட்ரூன்னு நமக்கு காட்டும். சரிங்களா, சோ இதுல யூஸ் பண்ணக்கூடிய ஆப்பரேட்டர் என்னன்னு பாத்தீங்கன்னா இஸ் நாட். சரிங்களா, ஆப்பரேட்டர் டெஸ்கிரிப்ஷன் எக்ஸாம்பிள். ஆப்பரேட்டர் பாத்தீங்கன்னா இஸ் returns true if both variables are the same object, x is y. Is not returns true if both variables are not the same object. அதாவது நம்ம ரெப்ரசன்ட் பண்ணக்கூடிய வேரியபிள்ஸ் உடைய மெமரி லொகேஷன், அந்த ஆப்ஜெக்ட் மெமரி லொகேஷன் சேமா இருந்ததுன்னா ட்ரூன்னு காட்டும். வேரியபிள்ஸ் வந்து சேமா இல்ல இஸ் நாட் அப்படின்னாலும் நமக்கு இங்க ட்ரூன்னு காட்டும். சரிங்களா, இதை நம்ம ப்ரோக்ராம்ல பாத்துடலாங்களா. ஃபர்ஸ்ட் இஸ் ப்ரோக்ராம் பாருங்க. x ஈக்குவல் டு ஆப்பிள் கமா பனானா, y ஈக்குவல் டு ஆப்பிள் கமா பனானா. இதுல நம்ம கொடுத்துக்கக்கூடிய வேல்யூஸ் ரெண்டுமே பாத்தீங்கன்னா சேமா தான் இருக்கு. ஆனா ஆப்ஜெக்ட் பாத்தீங்கன்னா வேற வேற கொடுத்துருக்கோம். சரிங்களா, third z is equal to x. print x is z. அதாவது நம்ம கொடுத்திருக்கக்கூடிய இந்த ரெண்டு ஆப்ஜெக்ட்டும் பாத்தீங்கன்னா வேற வேற மெமரி லொகேஷன்ல தான் சேவ் ஆயிருக்கும். தேர்ட் ஒன் பாருங்க z is equal to x ன்னு கேக்குறாங்க. சோ இதனுடைய ஆப்ஜெக்ட், இந்த ஆப்ஜெக்ட் மெமரி லொகேஷன் வந்து x ஆ தான் இருக்கும். அதனால இதனுடைய ரிசல்ட் பாத்தீங்கன்னா ட்ரூன்னு நமக்கு பிரிண்ட் ஆகும். சோ இந்த கண்டிஷன் பாருங்க, print x is z. It returns true because z is the same object as the x. நமக்கு x ஆப்ஜெக்ட் எந்த மெமரி லொகேஷன்ல இருக்கோ அதே தான் வந்து z ன்னு கொடுத்திருக்கிறதுனால இது ட்ரூன்னு காட்டும். சரிங்களா, print x is y. Returns false because x is not the same object as y even if they have the same content. அதாவது செகண்ட் கண்டிஷன் பாருங்க, இதனுடைய வேல்யூஸ் வந்து சேமாக தான் இருக்கு. ஆனா இந்த ரெண்டு ஆப்ஜெக்ட்டுமே வேற வேற மெமரி லொகேஷன்ல சேவ் ஆயிருக்கிறதுன்றதுனால இதோட ரிசல்ட் வந்து ஃபால்ஸ்ன்னு காட்டும். சரிங்களா, அடுத்தது ஐடென்டிட்டி ஆப்பரேட்டர்ஸ்க்கும் கம்பாரிசன் ஆப்பரேட்டர்ஸ்க்கும் என்ன டிஃபரன்ஸ் அப்படின்னு பார்த்தோம்னா இங்க பாருங்க, print x equal y ன்னு கொடுத்திருக்கோம். அதாவது இந்த தேர்ட் கண்டிஷன் படி எக்ஸ்ல இருக்கக்கூடிய வேல்யூஸும் ஒய்ல இருக்கக்கூடிய வேல்யூஸும் சேம் தான். அதனால to demonstrate the difference between is and equal, this comparison returns true because x is equal to y. So comparison operator நம்ம யூஸ் பண்ணும்போது வேல்யூஸ தான் நம்ம கம்பேர் பண்ணி பார்ப்போம். சோ வேல்யூஸ கம்பேர் பண்ணும்போது எக்ஸ்னுடைய வேல்யூவும் ஒய்னுடைய வேல்யூ நமக்கு சேமா இருக்குன்றதுனால நமக்கு அவுட்புட் வந்து ட்ரூ பிரிண்ட் ஆகும். பட் ஐடென்டிட்டி ஆப்பரேட்டர்ஸ் என்ன பண்ணும் சொல்லி பாத்தீங்கன்னா உங்களுடைய ஆப்ஜெக்ட் வேல்யூ ஸ்டோர் ஆயிருக்கக்கூடிய மெமரி லொகேஷன் தான் வந்து செக் பண்ணி பார்க்கும். அந்த மெமரி லொகேஷன் சேமா இருந்ததுன்னா ட்ரூன்னு பிரிண்ட் ஆகும். இல்ல வேற வேற மெமரி லொகேஷன்னா நமக்கு ஃபால்ஸ்ன்னு காட்டும். அதுதான் இந்த கண்டிஷன். சரிங்களா, இத நம்ம ப்ரோக்ராம்ல செக் பண்ணி பார்த்துடலாங்களா. டெஸ்க்டாப்ல விஎஸ் கோட கிளிக் பண்ணிக்கோங்க. இதுல ஃபைல் போயிட்டு நியூ ஃபைல் கொடுத்துக்கோங்க. நியூ ஃபைல்ல
உங்களுடைய ப்ரோக்ராம்ஸ்க்கான கோடிங்க டைப் பண்ணிக்கோங்க. ப்ரோக்ராம்க்கான கோடிங்க டைப் பண்ணியாச்சு. அண்ட் தென் ஃபைல் போயிட்டு சேவ் கொடுத்துக்கோங்க. ரைட் சைட் கார்னர்ல இருக்கக்கூடிய ரன் கோட கிளிக் பண்ணிக்கோங்க. சோ நமக்கு ரிசல்ட் பாருங்க, ட்ரூ ஃபால்ஸ் ட்ரூன்னு காட்டுதுங்களா. இப்ப நம்ம நெக்ஸ்ட் கண்டிஷன் பார்த்துடலாங்களா. நெக்ஸ்ட் இஸ் நாட் x equal to apple comma banana, y equal to apple comma banana, z equal to x. Print x is not z, returns false because z is the same object as x. Print x is not y, returns true because x is not the same object as y even if they have the same content. Print x is not equal to y. To demonstrate the difference between is not and not operator, this comparison returns false because x is equal to y. So இந்த 3 conditions பாருங்க. First வந்து x is not z ன்னு கொடுத்திருக்கோம். ஆனா x object வந்து z object same. So இதனுடைய ரிசல்ட் true தான். பட் இங்க is not இருக்கிறதுனால நமக்கு ரிசல்ட் வந்து false ன்னு காட்டும். சரிங்களா? அடுத்த கண்டிஷன் பாருங்க, x is not y. ஆமா, என்ன ரீசன்னா x னுடைய ஆப்ஜெக்ட் ஸ்டோர் ஆயிருக்க மெமரி லொகேஷனும் y ஆப்ஜெக்ட் ஸ்டோர் ஆயிருக்கக்கூடிய மெமரி லொகேஷன் வேற வேற தான். அதனால x is not y ன்றது நமக்கு ட்ரூன்னு வந்து அவுட்புட்ல காட்டும். சரிங்களா? தேர்ட் வந்து கம்பாரிசன் ஆபரேட்டர் யூஸ் பண்றதுனால டிஃபரன்ஸ் நம்ம தெரிஞ்சுக்கணும். கம்பாரிசன் ஆபரேட்டருக்கும் ஐடென்டிட்டி ஆபரேட்டருக்கும் என்ன டிஃபரன்ஸ்ன்றதை நீங்க தெரிஞ்சுக்கணும் அப்படின்றதுக்காக இந்த கம்பாரிசன் ஆபரேட்டரை நான் இங்க கொடுத்திருக்கேன். சோ print x is not equal y. x வேல்யூ வந்து y வேல்யூ விட not equal-ஆ? false. என்ன ரீசன்னா x வந்து y வேல்யூவோட ஈக்குவலா தான் இருக்கு. சோ இதனுடைய கண்டிஷன் என்னன்னு சொல்லி பாத்தீங்கன்னா false நமக்கு ரிசல்ட்ல காட்டும். சரிங்களா? இத நம்ம VS கோட்ல ரன் பண்ணி பார்த்துடலாங்களா. டெஸ்க்டாப்ல போயிடுறேன். டெஸ்க்டாப்ல VS கோட கிளிக் பண்ணிக்கோங்க. இதுல ஃபைல் போயிட்டு நியூ ஃபைல் கிளிக் பண்ணிக்கோங்க. பைத்தான் ஃபைல் பைத்தானை கிளிக் பண்ணிக்கோங்க. இதுல உங்களுடைய ப்ரோக்ராம்க்கான கோடிங்ஸை டைப் பண்ணிக்கோங்க. ஸோ ப்ரோக்ராம்க்கான கோடிங்ஸை டைப் பண்ணியாச்சு. இப்போ ஃபைல் போயிட்டு சேவ் கொடுத்துக்கோங்க. அண்ட் தென் ரைட் சைட் கார்னர்ல இருக்கக்கூடிய ரன் கோட கிளிக் பண்ணிக்கோங்க. சோ ரிசல்ட் பாருங்க, ஃபால்ஸ் ட்ரூ ஃபால்ஸ்ன்னு வருதுங்களா. சோ ஸ்டூடெண்ட்ஸ், இன்னைக்கு கிளாஸ்ல நம்ம ஐடென்டிட்டி ஆபரேட்டர் அண்ட் மெம்பர்ஷிப் ஆபரேட்டர் இது ரெண்டுமே பார்த்தோம். சோ இதுல ஐடென்டிட்டி ஆபரேட்டர்ல இஸ் நாட் இஸ், அதே மாதிரி மெம்பர்ஷிப் ஆபரேட்டர்ல இன் நாட் இன், இந்த ரெண்டு வேல்யூஸும் எப்படி நம்ம தியரிட்டிக்கலா யூஸ் பண்றது, அதே மாதிரி ப்ரோக்ராம்ல எப்படி நம்ம அதை எக்ஸிக்யூட் பண்ணி ரன் பண்றதுன்றத நம்ம கிளியரா பார்த்துட்டோம் இல்லைங்களா. சோ இன்னைக்கு செஷனோட நமக்கு ஆபரேட்டர்ஸ் வந்து தரவா கம்ப்ளீட் ஆயிடுச்சு. நம்ம நாளைக்கு கிளாஸ்ல லேப் செஷன் பத்தி தான் டிஸ்கஸ் பண்ண போறோம். சோ இது வரைக்கும் நான் நடத்தி முடிச்ச அந்த ஃபர்ஸ்ட் கிளாஸ்ல இருந்து 13th கிளாஸ் வரைக்கும் கிளியரா நீங்க ஒரு கிளாஸையும் யூஸ் பண்ணி அதை வந்து தியரிட்டிக்கலாவும் சரி ப்ரோக்ராம் வைஸாவும் சரி ரன் பண்ணி பார்த்திருப்பீங்கன்னு நினைக்கிறேன். சோ இன்னைக்கு கிளாஸ் ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.